கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுவோம். மே மாதம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த காலவெளியிலையும் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபியாதிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு ஏராளமான ஆலோசனைகளை சொல்லி கொண்டு வருகிறான் இந்த 12ஆம் அதிகாரத்தில். அதில் ஒரு வார்த்தை தான் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறான். இது சற்று கடினமான ஒரு காரியம். ஆனால் வேதம் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க சொல்லிதான் வேதம் சொல்லி கொடுத்திருக்கிறதே தவிர அவர்களை சபிக்க சொல்லவே இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஸ்தோத்திரம். அவரை அடிக்கிறார்கள். அவரை அடிக்கும்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட சபிக்கவே இல்லை. காரணம், அவருக்கு தெரியும், இன்னொரு நாட்களிலே இந்த வார்த்தையை நான் சபைக்கு எழுதப் போகிறேன், துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று நான் எழுதப் போகிறேன் என்பதை அறிந்தவர் தன்னை துன்பப்படுத்தினவனை அவர் சபிக்கவே இல்லை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நம்ம அப்படி செய்கிறதில்ல. நம்மளை யாராவது துன்பப்படுத்திட்டாங்க, துயரப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவங்களை ஏதாவது சொல்லி விடுகிறோம், சபித்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்களை சபிக்காதிருங்கள், மாறாக அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்து. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடுன்னு சொல்கிறாரு. சத்துருவுக்கு எப்படி நம்ம ஆகாரம் கொடுக்க முடியும்? அதுதான் ஆசீர்வதிக்கிறது. அப்படி நீ கொடுத்தேன்னா அவன் தலையின் மேல் எரிகிற அக்கினி தழலை குவிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், அப்போ நீங்கள் அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு அவன் தலை மேலே எரிகிற அக்கினி தழல் விழட்டும்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அவன் பசியாக இருக்கிறான், நீங்கள் கொடுக்க வேண்டியது ஆசீர்வதிங்கள். அவனை நீங்கள் ஆசீர்வதித்தாலே போதும், மற்றதை கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியிலையும் ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல வார்த்தை, நம்மளை துன்பப்படுத்துறவங்களை நம்ம என்ன செய்வோம்? ஆசீர்வதிப்போம், அவங்களை சபிக்காதிருப்போம். அதை நாம் செய்வோம். நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை அவர் நமக்கு செய்ய உண்மையுள்ளவராயிருப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலையும் எங்களுக்கு தந்த வார்த்தையின்படி எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க, சபியாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தை கேட்ட பிள்ளைகள் அப்படியே செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.